கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தைய நம்ம தியானிக்கும்போது இதுல 3 காரியங்கள நம்ம பார்க்கிறோம். ஒரு தெய்வீக பாதுகாப்பும், அங்கே நீதியும், அங்க ஒரு ரெஸ்டரேஷன் நடக்கிறதையும், ஒரு கவனன்டல் அஷ்யூரன்ஸ் ஒரு உடன்படிக்கையின் உறுதிப்பாடும் இங்க இருக்கிறத பார்க்கிறோம். சரி, இந்த வார்த்தை குறித்து இதுல ஆழமா நம்ம தியானிக்கும்போது, நம்ம பார்க்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலயும் அவர் ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருக்கிறத இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அவர் ஜனங்களுடைய பாதுகாப்புக்கு மாத்திரம் அல்ல, அவர்களுடைய அவர்கள் சம்பாதிக்கிறவைகள், அவர்களுக்குரிய உடைமைகள், அவர்களுக்குரிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவருடைய கையின் பிரயாசம் எல்லாவற்றின் மேலயும் அவர் ஆக்டிவா இன்வால்வ் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, "உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன்." அப்போ ஒருவேளை இன்னைக்கு உங்க நிலைமை அப்படி இருக்கலாம். நான் பிரயாசப்பட்டு சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, அ இதெல்லாம் நான் இழந்து போக ஒருவேளை ஒரு பலவீனத்தினாலயோ, வியாதியினாலயோ, இல்ல வேற எந்த சூழ்நிலைகளினாலயோ, நீங்க அநியாயமாய் நீங்க சம்பாதித்தவைகளை இழக்க கொடுத்து கொண்டிருந்தீங்கன்னா, இனி அதை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, இழக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் வாக்கு கொடுக்கிறார். அதை உங்கள் சத்துருக்களுக்கு அவர் ஆகாரமாக கொடுக்க மாட்டாராம். சத்துரு என்பவன் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சத்துரு ஒரே ஒருவன். அவன் பிசாசு மாத்திரமே. அவன் தந்திரமா உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் உங்க பிரயாசங்களை இதுவரைக்கும் திருடிட்டு இருந்தானோ, ஆண்டவர் சொல்றாரு, "இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன்." அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, இனி அதுல நிச்சயமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நமக்கு உரியவைகளை நம்ம இழக்க மாட்டோம். எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வாரு, திரும்ப தரப்போகிறார். "உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும், தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிடுகிறார்." அப்ப அந்த வலது கரம் அப்படிங்கிறதே எத குறிக்குது அப்படின்னா, அவருடைய பவர், அவருடைய அத்தாரிட்டி. அப்ப அவருக்கு இருக்கிற வல்லமை, அவருக்கு இருக்கிற பலன நம்ம என்ன செய்றோம், பார்க்கிறோம். அவர் என்ன செய்றார், என்னுடைய வலது கரத்தின் மேல, என்னுடைய வல்லமையுள்ள புயத்தின் மேல நான் ஆணையிடுறேன். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுடைய பிரயாசங்கள நான் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்னா, இன்றைக்கு நீங்க எவ்ளோ தூரம் இத ஆழமா விசுவாசிக்கணும், நம்பணும். ஒருவேளை இன்றைக்கு நம்ம பலத்தினால நம்ம இதை செய்ய முடியாது. இன்றைக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய ஆணை அது எப்படி இருக்கும் அப்டின்னா, ஒரு அன்வேவரிங், அது அது அசைக்கவே முடியாத ஒரு உண்மையுள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அவர் மீறவே முடியாது. ஏன்னா, அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ நமக்காக அவருடைய கமிட்மெண்ட், நம்மளுடைய நலவாழ்வுக்காக அவர் எவ்ளோ தூரம் அதுல அக்கறையா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். நமக்காக எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி, நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, அதை மற்றவர்கள் யாரும் இனி சுரண்டாதபடி, திருடாதபடி, எடுத்துக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல, நமக்குரியவைகளையும் அவர் பாதுகாக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஏசாயா 65, 21, 22ல கூட இதே படியான வார்த்தைய தான் நம்ம பார்க்கிறோம். "வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும், வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும், வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள்." எவ்வளவு அழகான வார்த்தை. நம்ம என்ன செய்வோமா? வீடுகள கட்டி அதுல குடியிருப்போமா? திராட்சை தோட்டங்களை நாட்டி
அதோடைய கனிய புசிப்போம். நம்ம கட்டுகிறதும், வேறொருவர் குடியிருக்கிறதும், நம்ம நாட்டுறதும், வேறொருவர் கனி புசிக்கிறதும் இல்லை. ஏன்னா, நம்முடைய நாட்கள் எப்படி இருக்க போகுதாம்? விருட்சத்தின் நாட்களைப் போல நீடித்த நாட்களை அவர் நமக்கு தருகிறார். நான் தெரிந்து கொண்டவர்கள், நம்ம எல்லாரும் இன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால, நம்முடைய கைகளின் கிரியைகளை நம்ம என்ன செய்வோமா? நெடுநாளாய் அனுபவிப்போம். அப்போ இதுல நமக்கு என்ன வராது? நம்முடைய ஜீவனுக்கும் இதுல பாதுகாப்பு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏதோ நம்ம அனுபவிச்சோம், சீக்கிரத்துல போய் சேர்ந்தோம் அப்படி கிடையாது. நம்முடைய கைகளின் கிரியைகளை நம்ம என்ன செய்வோம்? நெடுநாளாய் அனுபவிப்போம். நம்முடைய நாட்களும் விருட்சத்தின் நாட்களைப் போல இருக்கும். அப்போ இன்றைக்கு நமக்கும் பாதுகாப்பு தருகிறார். நமக்குடைய உடைமைகளையும் அவர் பாதுகாக்கிறார்னா, இவ்ளோ பெரிய ஒரு அன்புள்ள தகப்பன் நமக்கு இருக்கும்போது, நாம் எதை குறித்தும் என்ன செய்ய தேவையில்ல, கலங்க தேவையில்ல. யோவேல் 2, 25, 26 அதைத்தான் சொல்லுகிறது. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை துதிப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப இனி உங்கள தேவன் வெட்கப்பட விடமாட்டார். நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. உங்கள அதிசயமா நடத்திட்டு வந்த உங்க தேவனை நீங்க துதிப்பீங்க. இனி வெட்டுக்கிளியோ, பச்சை கிளியோ, முசுக்கட்டை பூச்சியோ, பச்சை புழுக்களோ இனி உங்கள் கைகளின் பிரயாசத்தை என்ன செய்ய முடியாது? பட்சிக்க முடியாது. இந்த வார்த்தைய நீங்க ஆழமா விசுவாசிங்க. இந்த வார்த்தைய நீங்க தியானிங்க. நிச்சயம் இந்த ஆசீர்வாதம் இது உங்களுக்குரியது. இதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இது நடக்கும்போது இந்த வார்த்தைய கண்டிப்பா தேவன் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சங்கீதம் 128:2ல கூட அததான் பார்க்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அவரை பெரிதாய் பார்க்கிறவன், அவருடைய வார்த்தையை பெரிதாய் பார்க்கிறவனோ, அவரை மாத்திரமே நம்புகிற மனுஷனுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் அவருடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார்களாம். அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குமா. அப்போ இன்னைக்கு நீங்க இத கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இவ்ளோ காலம் நான் எத்தனையோ விதத்துல நான் இழந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தத்தோட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்கள் தானியத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரா? சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருப்பார் என்றால், நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. நிச்சயமா ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் உங்களுக்கு நடக்குது. இழந்த எல்லாவற்றையும் நீங்க திருப்பிக் கொள்ளுவீங்க. ஒரு பெரிய சமாதானத்தின் ஒரு வாழ்க்கைய நீங்க அனுபவிக்க போறீங்கங்கிறது தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு இடைப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையின்படி அப்பா இனி எங்களுடைய தானியத்தை ஆண்டவரே நீர் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டீர் என்று சொல்லிவிட்டீர் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்களுடைய பிரயாசத்தை அந்நிய புத்திரர் குடிக்கிறதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய வலது கரத்தின் மேலும் உம்முடைய புயத்தின் மேலும் நீர் ஆணையிட்டு இருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தையை நீர் மாற்றவே மாட்டீரப்பா. எல்லா இழந்தவைகள் எல்லாவற்றையும் நீர் திரும்ப அளிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.